ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க எல்லாருமே கிளம்பி போயாச்சு. அப்பாடான்னு சோஃபால உட்கார போகிறீங்களா? அவங்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு கிளம்பி போயாச்சு. நாமளும் அதே மாதிரி கரெக்ட் டைம் சாப்பிடணும்ல. நேரத்தோட சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாமே. எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது தான் வேலை வேலைன்னு வேலை செய்கிறோம். வீக் டேஸில் கிடைக்கிற டைம்லையாச்சும் நம்மளை பார்த்துக்கணும் இல்லையா? இதுக்குன்னு தனியாக டைம் எடுத்தெல்லாம் ஒதுக்கி நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே தலைமுடி, ஸ்கின்னு, ஹெல்த்துக்கு தேவையான எல்லா விதமான கேரும் நம்மளால எடுத்துக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே ரெகுலராக என் வீட்டில் நான் ஃபாலோ பண்ணுறது தான். இது ஏன் ஒரு வீடியோவோ போடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அதிகமாக செலவு பண்ணி இதுக்குன்னு நம்ம எதுவுமே கடையிலேருந்து வாங்க வேண்டியது இல்லைங்க. நம்ம ஃப்ரிட்ஜில், கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஸ்கின்னையும் ஹேரையும் ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். நம்ம பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி சாப்பிட பழக்கமும் நம்ம பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 பீஸு பாதாம் பிசினை நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிறேன். இது என் பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு நாளைக்கு 1 ஸ்பூனுனாலும் இது 2 பேருக்கும் சேர்த்து 3 நாளைக்கு வரும். இந்த பாதாம் பிசினை ஒரு நைட் ஃபுல்லாக நான் அப்படியே ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 3-4 டேஸ் வரைக்கும் தாங்க நல்லாயிருக்கும். இது காலியான பிறகு ஒரு 3-4 டேஸ் விட்டு மறுபடியும் நான் ஊற வச்சு யூஸ் பண்ணிப்பேன். இது அப்படியே ஒரு நைட் ஃபுல்லு ஊறட்டும். நான் அடுத்த நாள் காலையில் தான் நான் இதை சாப்பிட போகிறேன். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் தலைக்கு குளிப்பாங்க. அந்த மாதிரி குளிக்கும் போது நிறையவே ஏர் ஃபால் ஆகுங்க. நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிச்சிடுவேன். இப்படி குளிக்கும் போது முடி கொட்டுறதும் கம்மியாகுது. குளித்து முடித்த உடனே நார்மலாக எல்லாருமே கைக்கு மாய்ஸ்சரைசரெல்லாம் தடவுவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம காலுக்கு தடவுறது. அதுவும் நம்ம பாத வெடிப்பு வர்ற இடத்துல நல்லாவே மாய்ஸ்சரைசர் தடவி விட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். நம்ம காலை எப்போவுமே ஈரப்பதமாக வச்சுக்கும் போது வெடிப்பு வர்றதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். நிறைய பேர் பாதத்துக்கு கேரே எடுத்துக்க மாட்டாங்க. நாம் என்னதான் நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் பாதத்தில் வெடிப்பு இருந்தால் அந்த லுக்கே ஸ்பாயில் ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் முடித்து எல்லா வேலையும் முடித்த பிறகு அதுக்கப்புறம் தாங்க இதெல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சமையல் வேலை ஓரளவுக்கு காலையிலேயே பாதி முடிஞ்சிருக்கும். சின்ன சின்ன வேலைகள் தான் மதியம் டைமில் எனக்கு இருக்கும். நீங்கள் ரெகுலராக குளித்து முடித்த உடனே அந்த ஈரப்பதம் காலில் இருக்கும் போதே மாய்ஸ்சரைசர் தடவுங்க. இப்படி ரெகுலராக தடவும் போது பாதத்தில் வெடிப்பு வர்றதே கம்மியாயிடும். இப்போ மார்னிங் ஒரு 11 இருக்கும். இப்போ இந்த டைமில் ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. லெமன் ஜூஸ், பால், உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். நான் பாதாம் பிசின் சாப்பிட்றதுக்காக இப்போ நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிறேன். இது ஸ்வீட்லெஸ்ஸுங்கிறதுனால அப்படியே சாப்பிட முடியல. நீங்கள் விருப்பப்பட்டால் லெமன் ஜூஸில் கூட இதை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். பாதாம் பிசின் சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்தே ஸ்கின்னு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் இதை கண்டிப்பாக டெய்லி எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. நம்ம உடம்பும் ஹீட் ஆகாமல் குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ நான் மதிய சமையலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் சமைச்சிக்கிட்டே சாப்பிட்றதுக்காக எனக்கு ஸ்நாக்ஸும் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு கேரட் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 கேரட் போட்டு வேக வைப்பேன். இப்போ பெருசாக இருக்கிறதுனால இதிலையே நான் பாதியும் என் பொண்ணு பாதியும் எடுத்துப்போம். எதுக்கு கேரட் பச்சையாகவே சாப்பிட்லாம்ல, எதுக்கு வேக வச்சு சாப்பிட்றீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இது எனக்கு ஒரு டெர்மட்டாலஜி டாக்டர் தாங்க இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணார். இந்த கேரட் தோல் சீவி 2 பீஸாக கட் பண்ணி நான் இதில் வேக வச்சுக்கிறேன். அது வேகிறதுக்குள்ளே நான் இன்னொரு ஸ்நாக்ஸும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் சாப்பிட எடுக்கிறது நெல்லிக்காய் தாங்க. அதிகமாக காசை கொடுத்து ஆப்பிள் சாப்பிட்றத விட இந்த நெல்லிக்காய் 1 சாப்பிட்டா போதும், 3 ஆப்பிளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கப்பில் பீஸாக கட் பண்ணி நான் சால்ட் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கேரட், பப்பாயா, மாம்பழம் இதெல்லாம் தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு சாப்பிட்டா போதும். நம்ம ஸ்கின்னும் ரொம்பவே க்ளோவாக இருக்கும்னு டெர்மட்டாலஜி டாக்டர் என் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தார். எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாலும் என் பொண்ணு சாப்பிட்றதில்ல. எப்பாச்சும் ஒரு டைம் கேரட் மட்டும் கொடுத்தா எடுத்துப்பா. பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி, பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி, ரெகுலராக நம்ம இதை எடுத்துக்கும் போது நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோவாகும். அது மட்டும் இல்லாமல் பிக்மெண்டேஷனும் டல் ஆக ஆரம்பிச்சிடும்.
இப்போ கேரட் வெந்துருச்சு. கேரட்டும் நான் 2 பீஸ் இதில எடுத்துக்கிறேன். இந்த தண்ணிய நான் சால்ட் போட்டு அப்படியே குடிச்சுப்பேன். ரொம்ப அதிகமா வேக வைக்காம, நம்ம கிழங்கெல்லாம் வேக வைக்கிறோம் பாருங்க, அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். சமையல் பண்ணும்போது இந்த கேரட்டும் சரி, நெல்லிக்காவும் சரி, ஒரு ஒரு பீஸா வாயில போட்டுக்கிட்டே தான் நான் சமையல் பண்ணுவேன். நெல்லிக்காயில நெறைய விட்டமின் சி இருக்கு. கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு. இது நம்ம ஸ்கின்னுக்கும் சரி, ஹேருக்கும் சரி அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. தனியா இதுக்குன்னு நேரத்த ஒதுக்கி நம்ம சாப்பிடணும்னா தான் ரொம்பவே கஷ்டம். இப்படி சமையல் செஞ்சுக்கிட்டே நம்ம சாப்பிடும்போது, நம்ம ஹெல்த்தும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டதும் நமக்கு தெரியாது. அடுத்ததா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்றேன். வீட்டு வேலைகளுக்கு நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதுனால, தண்ணி கூட நம்ம சரியா குடிக்க மாட்டோம். ஒண்ணு நம்ம எல்லாரும் சாப்பிடும்போது தண்ணி குடிப்போம். இல்லன்னா தாகம் எடுத்துச்சுனா மட்டும் தான் தண்ணி குடிப்போம். இப்படி குடிக்கிறதுனால நம்ம ஸ்கின் ரொம்பவே ட்ரையாவே இருக்கும். ஹைட்ரேஷனாவே இருக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி அடிக்கடி பாட்டில்ல புடிச்சு வச்சு தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த தண்ணியில நான் ஒரு 10 சப்ஜா சீட்ஸும் நான் இதில சேர்த்துப்பேன். இந்த பாட்டில நம்ம சோஃபால உட்கார இடத்துலயே பக்கத்திலேயே வச்சுக்கிட்டா போதும். நமக்கு ஞாபகம் வர்றப்பலாம் இந்த தண்ணிய குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 பாட்டில் ஆச்சும் தண்ணி நம்ம குடிப்போம். இப்ப இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற டீனேஜ் பிள்ளைங்க எல்லாருமே இந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நாம தான் நம்ம ஹெல்த்த சரியா பார்த்துக்கிறதில்ல. தண்ணி குடிக்கும்போது கிளாஸ்ல குடிக்கிறத விட நம்ம பாட்டில்ல குடிக்கும்போது குவான்டிட்டி அதிகமாவே நம்ம குடிப்போம். வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்கா யூஸ் பண்ணாம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலா யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா நான் சொல்ல போறது, டெய்லி ஒரு 3 இல்லன்னா 4 பாதாம் தண்ணீல ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுன்னு டாக்டருங்க சொல்றாங்க. நான் ஒரு நாள் ஊற வைப்பேன், இன்னொரு நாள் மறந்து போயிடுவேன். அதனால என்னால ரெகுலரா இத எடுத்துக்க முடியறதில்ல. அப்படியே காஞ்சத சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால இந்த பாதாம லைட்டா கடாயில போட்டு நான் வறுத்து எடுத்துருவேன். அதுக்கப்புறம் பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது, எப்பவாச்சும் நமக்கு சாப்பிட எதுவுமே இல்ல அப்படின்னு தோன்றப்ப இந்த பாதாம ஒரு 4 பீஸ் எடுத்து சாப்பிட்டுருவேன். பசங்களுக்கும் அத பார்க்கும்போது சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோணும். இந்த மாதிரி வறுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட மிஸ் பண்ணவே மாட்டோம். நாம என்னதான் ஸ்கின்னுக்கு வெளிப்பக்கத்துல சீரம், கிரீம்னு தடவினாலுமே அதோட ரிசல்ட் கம்மியா தாங்க இருக்கும். நம்ம பிளட்டு ஹெல்தியா இருந்தா நம்ம ஸ்கின்னும் ஆட்டோமேட்டிக்கா ஹெல்தி ஆயிடும். பாதாமெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி, என்னால வாங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா, இருக்கவே இருக்கு நமக்கு இந்த வேர்க்கடலை. நாமெல்லாம் சின்ன வயசுல பாதாமு, பிஸ்தான்னு சாப்பிட்டுட்டாங்க வளர்ந்தோம். இந்த வேர்க்கடலைல அவ்வளோ சத்து இருக்குங்க. வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி ஜிம்முக்கு போய் மசில்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த வேர்க்கடலையை சாப்பிட்டாக்கா நல்லாவே மசில்ஸ் டெவலப் ஆகுங்க. நான் சாப்பிட்றதுக்கு இந்த தோலெல்லாம் எடுக்க மாட்டேன். அப்படியே தாங்க ஸ்டோர் பண்ணி வைப்பேன். தோலோட சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கான காரணம்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷனுக்காக நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து அலுத்து போயாச்சுங்க. நிறைய காசு செலவு பண்ண பிறகு தான் தெரியுது, என்ன தான் நம்ம ஸ்கின்னுக்கு வெளியே அப்ளை பண்ணாலுமே, நாம் இன்டேக்காக நம்ம எடுத்துக்கும் போது தான் அதோட ரிசல்ட் அதிகமாக இருக்கும்ன்றது புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஃபாலோ பண்ண பிறகு இதோட ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா தான் டெய்லி ரொட்டீனாகவே இதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்ததாக நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சிம்பிளாக 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த கறிவேப்பிலை துவையல் தாங்க. சமைக்கும் போது ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையை போட்டு இந்த மாதிரி துவையல் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி சாப்பிடும்போது நம்ம சாப்பாடில் ஒரு ஒரு ஸ்பூன் இந்த துவையல் வச்சுக்கிட்டா போதும், நமக்கு தேவையான இரும்பு சத்தும் இதுலேருந்து கிடைச்சிரும். இதெல்லாம் நம்ம சமையல் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் வேலைங்க. 2 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம தலைமுடியும் கொட்டுறது ஸ்டாப் ஆகும். பொடியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி துவையலாக அரைச்சி சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். சில பேர் இதை பொடியாகவும் அரைச்சி சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிட்டா என்னங்க, நம்ம உடம்புக்கு போகணும் அவ்வளோதான். எந்த சாப்பாட்டையுமே விரும்பி சாப்பிட்டா தான் நம்ம உடம்புல ஒட்டோன்னு நம்ம அம்மா சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ துவையல் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ நான் லஞ்சு சாப்பிட போகிறேன். என்னோட ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஸ்கின்னுங்கிறதுனால ரெகுலராக நான் சாப்பாடில் ஒரு ஸ்பூன் நெய்யாச்சும் டெய்லி நான் சேர்த்துப்பேன். இப்படி ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிடும்போது நம்ம ஸ்கின் நல்லாவே க்ளோவாகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல நம்ம ஸ்கின்னு மாய்ச்சராகவும் இருக்கும். இங்கே கர்நாடகாவில் என்னோடய ஃப்ரெண்டு ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்ட போகிறப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிக்மெண்டேஷன் வரும்.
அதனால் ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எனக்கு இந்த விஷயத்த சொன்னதுலேருந்து தான் நான் வந்து ரெகுலராகவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்க ஆரம்பித்தேன். பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒரு சீரம், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இன்றைக்கி என்னோட லஞ்சுக்கு ரைஸு, ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கீரை சாம்பார் போட்டிருக்கேன், ஒரு எக்கு, சைடில் கொஞ்சம் கறிவேப்பிலை துவையலும். வாரத்துக்கு 2 எக் ஆச்சும் சாப்பிடுங்க. அப்போ தான் கொஞ்சமாச்சும் நமக்கு தேவையான புரோட்டீன் ஆச்சும் நம்ம பாடிக்கு கிடைக்கும். இதெல்லாம் முடித்த பிறகு சாயங்கால டைமில் சின்னதாக ஒரு வாக்கிங் மிஸ் ஆனாலும் ஆகுமே தவிர மற்ற ரொட்டீன் வேலைகள் எல்லாம் மிஸ் ஆகவே ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. கூடிய சீக்கிரமே பார்ட் 2வும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.